அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி க்ரோஷெட் வீடியோவில் சாண்டா கிளாஸ் எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். சாண்டா கிளாஸ் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச்சஸோட வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா ஸ்டிச்சும் பார்த்து கற்றுக்கிட்ட பிறகு சாண்டா கிளாஸ் ட்ரை பண்ணுங்கள். மற்ற ஸ்டிச்சஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சாண்டா கிளாஸ் போடுறதுக்காக நார்மல் ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய அக்ரலிக் யான் 3 கலர் எடுத்திருக்கேன். நோஸ், லிப்ஸ் இதுக்கு மட்டும் 2.5 mm ஹூக்கில் போட போகிறேன். சாண்டா கிளாஸ் போடுறதுக்காக 3.5 mm ஹூக்கில் தான் சாண்டா கிளாஸ் போட போகிறேன். சாண்டா கிளாஸ் ஃபேஸ் போடுறதுக்காக மேஜிக் ரிங் போடணும். நூலை இது போல் விரலில் வச்சு சுற்றிட்டு இந்த ஹூக்கு எடுத்து அந்த ரன்னிங் நூலை வெளியே இழுத்தோம்னா இது போல் லூப் கிடைக்கும். இந்த லூப்பில் ரன்னிங் நூலை எடுத்தோம்னா மேஜிக் ரிங் கிடைக்கும். மேஜிக் ரிங் போட்டு முடித்த பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு டபுள் க்ரோச்சேட்டை கணக்கு எடுத்துட்டு அடுத்ததான் இந்த ரவுண்டை சுற்றி 11 டபுள் க்ரோச்சேட் போடணும். 3 செயின் ஸ்டிச் அடுத்ததாக போடுற 11 டபுள் க்ரோச்சேட் எல்லாம் சேர்த்து 12 டபுள் க்ரோச்சேட் வந்த பிறகு இந்த மேஜிக் ரிங்கை இந்த ரன்னிங் நூலை இது போல் பிடிச்சி இழுத்தோம்னா மேஜிக் ரிங் இது போல் ரவுண்டாக கிடைக்கும். முதல்ல போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷேட்டாக கணக்கு எடுத்துட்டு இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ரவுண்டு தான், அதாவது ஒரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். முதல் இன்க்ரீஸ் போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்தடுத்து இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிக்கும் பொழுது 24 டபுள் க்ரோஷேட் இந்த ரவுண்டில் கிடைச்சதும் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற 3வது செயின் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டாச்சு. 3 செயின் ஸ்டிச் ஒரு டபுள் க்ரோஷேட்டாக கணக்கு எடுத்தாச்சு. அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் போடணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் போடணும்னா ஒரு டபுள் க்ரோஷேட் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். இப்போ ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டாச்சு, ஒரு இன்க்ரீஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்ததும் அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் போடணும். ஒரு இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேட் வர்றது தான். இதே போல தான் ஒரு டபுள் க்ரோஷேட் ஒரு இன்க்ரீஸ், ஒரு டபுள் க்ரோஷேட் ஒரு இன்க்ரீஸ் இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடிக்கும் பொழுது 36 டபுள் க்ரோஷேட் இந்த ரவுண்டில் கிடைச்ச பிறகு ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷேட்டை கணக்கு எடுத்துட்டு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் இன்னும் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷேட், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்ததும் 3வதாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் போடணும். இப்போ இன்க்ரீஸ்க்கு முதல் டபுள் க்ரோஷேட் போட்டுட்ருக்குறோம். அதுக்கு அடுத்தது அதே ஸ்டிச்சில் இன்னும் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ இது இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேட் போடுறது தான். இப்போ ஒரு இன்க்ரீஸ் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்ததாக இருக்கிற 2 டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ முதல் டபுள் க்ரோஷேட் போட்டுட்ருக்குறோம். இதே போல தான் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இந்த லைன் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷேட், அதுக்கு அடுத்த ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ். இதே ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா 48 ஸ்டிச் கிடைச்ச பிறகு இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த கலர் யானை கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த யானை எல்லாம் பேக் சைடில் ஸ்டிச்சு உள்ள ஹைட் பண்ணணும். இப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் யான் எடுத்திருக்கோம். ஒயிட் கலர் யான் எந்த ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணணும்னா இந்த 2 இன்க்ரீஸ் ஸ்டிச் இருக்குது, இதையும் ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற டபுள் க்ரோஷேட்டுக்கு உள்ள இருந்து தான் ஸ்டிச்சே ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் இருந்து தான் ஸ்டிச் போடவே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அந்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு
ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சிருக்கிற அதே ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷேட்க்கு எப்படி லூப் எடுக்கிறோமோ அதே போல தான் 3 லூப் எடுத்திருக்கோம். ஆனால் இதில் லூப்பில் எப்படி ரன்னிங் நூலை எடுக்கிறோன்றது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். 2 லூப் வழியாக எடுக்காம ஒரே லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுத்திருக்கோம். மீதி 3 லூப்பில் அடுத்ததான் ரன்னிங் நூலை 2 லூப்பில் எடுக்கணும். அதுக்கு அடுத்ததான் 2 லூப்பில் ரன்னிங் நூலை எடுக்கணும். இதே போல் இன்னும் 3 தடவை இந்த ரன்னிங் நூலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுக்கிறது. 3 லூப் கிடைச்சிருக்கு. முதல் லூப்பில் மட்டும் ரன்னிங் நூலை எடுக்கிறோம். அதுக்கு அடுத்து தான் எப்பவும் போல் டபுள் க்ரோச்சேட்டுக்கு ரன்னிங் நூல் எடுக்கிறது போல தான் 2 லூப் வழியாக எடுக்கிறோம். இப்போ 3வது தடவையாக ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டி ஊசியை அதே ஸ்டிச்சை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை எடுத்திருக்கோம். 3 லூப் கிடைச்சிருக்கு. முதல் லூப்பில் மட்டும் ரன்னிங் நூல் எடுக்கிறோம். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்து 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுத்திருக்கோம். இன்னும் ஒரே தடவை இதே போல் ஸ்டிச்சை போடுறதுக்காக ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டி ஸ்டிச்சு உள்ளே விட்டு ரன்னிங் நூலை எடுத்திருக்கோம். 3 லூப் கிடைச்சிருக்கு. முதல் லூப்பில் மட்டும் ரன்னிங் நூலை எடுத்திருக்கோம். மீதம் இருக்கிற 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுக்கிறோம். அடுத்ததான் ரன்னிங் நூலை எடுத்து முடிச்சிட்டோம். கடைசியாக ஒரு டபுள் க்ரோஷேட் அதே ஸ்டிச்சு உள்ள போடணும். டபுள் க்ரோஷேட் எப்படி போடுவோமோ அதே தான். இப்போ 2 லூப்ல ஃபர்ஸ்ட்ல எடுக்கணும். அதுக்கு அடுத்து தான் 2 லூப்ல எடுத்தோம்னா ஒரு டபுள் க்ரோஷேட் கிடைச்சாச்சு. ஷெல் ஷேப் கிடைச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு இந்த ஷெல் ஸ்டிச்சை அந்த ஸ்டிச்சு உள்ளவே வர்றது போல போட்டணும். இப்போ முதல்ல ஒரு தடவை ஷெல் ஷேப் போட்டிருக்கோம். இப்போ 2வது தடவையும் போட்டு முடிச்சிருக்கோம். இதே போல் மொத்தம் 9 ஷேப் கிடைக்கிறது போல் போட்டு முடித்த பிறகு இந்த இடத்துல எப்படி ஸ்டிச் போடணும்னா சிங்கிள் க்ரோஷேக்கு பக்கத்தில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷேட், ஹாஃப் டபுள் க்ரோஷேட், அதன் பிறகு 6 டபுள் க்ரோஷேட், மறுபடியும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட், ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு இந்த லைனை முடிக்கணும். இந்த லைனில் சிங்கிள் க்ரோஷேட் லைன் கிட்ட வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற இந்த சிங்கிள் க்ரோஷே உள்ள இன்னும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணால் சாண்டா கிளாஸோட ஃபேஸ் கிடைச்சாச்சு. சாண்டா கிளாஸோட கேப் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சில் இருந்து இங்கே இருக்கிற சிங்கிள் க்ரோஷே வரைக்கும் கேப் போட போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டில் இருக்கிற சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற எல்லா ஸ்டிச்லையும் டபுள் க்ரோஷேட் போட்டு முடிக்கணும். கடைசியாக இருக்கிற இந்த டபுள் க்ரோஷேட்லையும் போட்டு முடித்தோன்னா மொத்தம் 13 டபுள் க்ரோஷேட் வந்த பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். இந்த லைன் டிக்ரீஸ் லைன். 2 ஸ்டிச்சை ஒரே ஸ்டிச்சாக மாற்ற போகிறோம். ரன்னிங் நூலை ஊசியில் மாட்டி ஸ்டிச்சு உள்ளே விட்டு ரன்னிங் நூல் எடுத்தோம். 3 லூப் கிடைக்கும். முதல் 2 லூப்பில் மட்டும் ரன்னிங் நூல் எடுத்துட்டு மறுபடியும் ரன்னிங் நூலை எடுத்து பக்கத்து ஸ்டிச்சு உள்ள ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூல் எடுக்கிறோம். முதல் 2 லூப்பில் மட்டும் ரன்னிங் நூலை வெளியே இழுக்கணும். இந்த 3 லூப் வழியாகவும் ரன்னிங் நூலை எடுத்தோன்னா 2 ஸ்டிச்சு ஒரே ஸ்டிச்சாக அடித்து ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச்சு நமக்கு கிடைச்சாச்சு. அடுத்ததான் 6 டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்சு இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடிக்கும் பொழுது கரெக்டாக 6 டபுள் க்ரோஷேட் வரும். 6 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற 2 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டி ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் பொழுது 3 லூப் கிடைக்கும். முதல் 2 லூப்பில் மட்டும் ரன்னிங் நூலை எடுத்துட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சு உள்ள ஹூக்கு உள்ளே விடுறதுக்கு முன்னே ரன்னிங் நூலை ஊசியில் மாட்டி ஸ்டிச்சு உள்ளே விட்டதும்
இது போல் லூப் கிடைச்சதும் முதல் 2 லூப்பில் மட்டும் எடுக்கணும் ரன்னிங் நூலை. இப்போ ரன்னிங் நூல் எடுத்த பிறகு 3 லூப் கிடைச்சிருக்கும். இந்த 3 லூப்லேயும் ரன்னிங் நூலை எடுத்தோன்னா 2 ஸ்டிச்சு ஒரே ஸ்டிச்சாக மாற்றியாச்சு. இப்போ அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு இந்த லைன் முடிக்கணும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு அடுத்ததாக இருக்கிற 2 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ணணும். 2 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ண பிறகு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு 4 டபுள் க்ரோஷெட் இந்த லைனில் வந்த பிறகு அடுத்ததாக இருக்கிற 2 ஸ்டிச்சையும் டிக்ரீஸ் பண்ணி முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு இந்த லைன் முடிக்கணும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு 2 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து 2 டபுள் க்ரோஷெட் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் போட்டு முடித்ததும் 2 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ண பிறகு ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு இந்த லைன் முடித்த பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு இந்த லைனில் டிக்ரீஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சு உள்ள ஊசியை விட்டு ரன்னிங் நூல் எடுத்திருக்கோம். 2 லூப்பில் மட்டும் ரன்னிங் நூல் எடுத்திருக்கோம். இது 3 லூப் வழியாகவும் ரன்னிங் நூல் எடுத்திருக்கோம். அடுத்ததாக இருக்கிற 2 ஸ்டிச்சையும் டிக்ரீஸ் பண்ணணும். இதை டிக்ரீஸ் பண்ணி முடித்த பிறகு கடைசியாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு இந்த லைன் முடிக்கணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷெட்டை கணக்கு எடுத்த பிறகு அடுத்ததாக இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு முடிக்கும் பொழுது இந்த லைனில் 4 டபுள் க்ரோஷெட் வர்றது போல இருக்கும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு அடுத்ததாக இருக்கிற 3 ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடித்ததும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை கட் பண்ணி எடுத்த பிறகு கேப்போட பேக் சைடில் ஹைட் பண்ணணும். சாண்டா கிளாஸோட கேப்பில் மேல் பகுதியில் இருக்கிற இந்த 4 ஸ்டிச்சுக்கு உள்ள நடு ஸ்டிச்சு உள்ள ஊக்க விட்டு ஒயிட் கலர் யானை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 4 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டி அதே ஸ்டிச்சு உள்ள ஊக்க உள்ள விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் போது 3 லூப் கிடைக்கும். முதல் லூப்பில் மட்டும் ரன்னிங் நூலை இழுக்கணும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுக்கணும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற 2 லூப்பில் ரன்னிங் நூலை எடுக்கணும். இதே போல் 8 டைம் இந்த ஷேப்க்கு போட்டு முடித்த பிறகு ஃபஸ்ட்டில் போட்டிருக்கிற 4 செயின் ஸ்டிச் இருக்கும். இந்த 4வது செயின் ஸ்டிச் வழியாக ஹூக்கை உள்ளே விட்டு இந்த பக்கமாக இருக்கிற லூப்பை இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற இந்த ஸ்டிச்சு வழியாக வெளியே இழுத்தோன்னா இது போல் நமக்கு ஒரு ஷேப் கிடைச்ச பிறகு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த லைனை கட் பண்ணி எடுத்த பிறகு சாண்டா கிளாஸோட கேப் பகுதியும் முடிஞ்ச பிறகு இது போல தான் இருக்கும். சாண்டா கிளாஸோட நோஸ் செய்கிறதுக்காக 2.5 mm ஹூக் எடுத்துட்டு மேஜிக் ரிங் போட்டு 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரன்னிங் நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்த பிறகு சாண்டா கிளாஸோட நோஸ் கிடைச்சாச்சு. சாண்டா கிளாஸோட மீசை போடுறதுக்காக 26 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ஹூக்குக்கு கீழே இருந்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு 2 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக லூப் எடுக்கணும். 3 லூப் கிடைச்ச பிறகு 3 லூப் வழியாகவும் ரன்னிங் நூல் எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் போட்டு முடித்த பிறகு அதே போல் இன்னும் ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். அதுக்காக லூப் ஒன்று எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டிச்சில் இருந்தும் லூப் எடுத்த பிறகு 3 லூப் கிடைச்ச பிறகு 3 லூப் வழியாகவும் ரன்னிங் நூலை வெளியே இழுக்கணும். டிக்ரீஸ் ஸ்டிச் முடிஞ்சதும் அடுத்ததாக இருக்கிற 2 செயின் ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ முதல் ஆஃப் டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். 2வது ஆஃப் டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற 2 செயின் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ முதல் டபுள் க்ரோஷெட் போட்டுட்ருக்குறோம். அடுத்த
ஸ்டிச்சில் இன்னும் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு முடிக்கணும். அடுத்ததா இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். அடுத்ததா இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். அடுத்ததா இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஆஃப் டபுள் க்ரோஷே போடணும். அடுத்ததா இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிக்கணும். மீசை பகுதியில் ஒரு பாதி போட்டு முடிச்சிருக்கோம். அதே போல் இந்த பக்கமும் போட்டு முடிச்ச பிறகு சாண்டா கிளாஸோட மீசை இது போல தான் இருக்கும். மீசை இன்னும் நல்லா தெரியணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட்ல போட்டு இருக்கிற செயின் ஸ்டிச்சில் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். நான் வீடியோவில் எப்படி போட்டுட்டு வரனோ அதே போல் ஸ்லிப் ஸ்டிச்சு நீங்களும் மீசையோட இந்த செயின் ஸ்டிச்சில் போட்டுட்டு வரணும். எல்லா ஸ்டிச்சிலையும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு சாண்டா கிளாஸோட மீசை இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்கள். சாண்டா கிளாஸோட நோஸ் போடுறதுக்காக 2.5 mm ஹுக் எடுத்து ரெட் கலர் யானில் மேஜிக் ரிங் போட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அந்த மேஜிக் ரிங்லேயே 6 சிங்கிள் க்ரோஷே வர்றது போல் போட்டு முடித்த பிறகு ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு மேஜிக் ரிங்கோட ஸ்டார்டிங் நூலையும் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா இது போல் சின்னதாக ஒரு சாண்டா கிளாஸ் நோஸ் கிடைக்கும். சாண்டா கிளாஸோட லிப் செய்யறதுக்காக 8 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ஹூக்குக்கு கீழே இருந்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்ததும் அடுத்ததாக இருக்கிற 2 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற 2 ஸ்டிச்சையும் டிக்ரீஸ் பண்ணி முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு கடைசியாக இருக்கிற ஃபஸ்ட்டு தொடங்கின அந்த யானுக்கு மேலேயே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ரன்னிங் நூலை கட் பண்ணி எடுத்த பிறகு சாண்டா கிளாஸோட லிப்ஸு கிடைச்சாச்சு. சாண்டா கிளாஸோட எல்லா பார்ட்ஸையும் ஃபேஸில் B7000 க்ளூ வச்சு ஒட்டி முடித்த பிறகு அழகான சாண்டா கிளாஸ் கிடைச்சாச்சு. இன்றைக்கி வீடியோவில் கிறிஸ்மஸ்க்காக சாண்டா கிளாஸ் எப்படி செய்யறதுன்றதை பார்த்தோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.